நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கடந்த ஒரு 6 வருஷமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கண்டக சனி, அஷ்டம சனி இப்படி சொல்லியே பல பிரச்சனைகளை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திச்சிட்டாங்க. இப்போ இவற்றில் இருந்து விடுதலை, புரியுதுங்களா? இவற்றில் இருந்து விடுதலை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனதருமை மிதுன ராசி என்பதில் இந்த சனி பயிற்சிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ முழு பாவியாக இருக்கக்கூடிய சனி பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இதனால் மிதுன ராசிக்கு லாபம். அப்போ இந்த சனி பயிற்சி 100 மார்க்கு கொடுத்துடலாம். 100க்கு 100% மிதுன ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. பல ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம். போன வாட்டி இந்த அஷ்டம சனி இருந்ததால தான் நிறைய பதவிகள்லாம் பறி போயிருக்கும். கிட்ட நெருங்கி வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. தொலைதூரத்தில் இருந்த விஷயங்கள்லாம் கூட தள்ளி போயிருக்கும். ஆனால் பாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே, இந்த முறை நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை, ஒரு வளர்ச்சியை, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய சனி பயிற்சியாக அமைகிறது. குறிப்பாக தொழில் ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்க போகுது. வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போகுது. வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். அதே போல் வெளிநாடுகள் செல்வது, ஆன்சைட் ஜாப் போடுவது, கம்பெனி மூலயமா உங்களை அனுப்பி வைக்கிறது, எல்லாம் அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அல்லது உள்நாடோ வெளிநாடோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பது. ஆமாம், ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் பரவாயில்ல, 48, 52, 54 சம்திங், ஆணோ பெண்ணோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 30 வயசு, 32 வயசு. அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள், விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள், அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இருக்குமே ஆனால், அல்லது போஸ்டிங் சம்மந்தப்பட்டது, பதவிகள் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள், இல்லைனா ஒரு ரைடு சம்மந்தப்பட்டது, என்கொயரிகள் சம்மந்தப்பட்டது, சிறை தண்டனைகள் சம்மந்தப்பட்டது, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, தீர்ப்புகள் வரப்போகுது, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இவை எல்லாவற்றிலும் மிதுன ராசிக்கு சாதகமான கால சூழ்நிலை உருவாகுது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, வெற்றி உங்கள் பக்கம். அப்போ இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. பழைய தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. புதிய வெற்றிகளை ரசிக்க தயாராகுங்கள். புதிய வெற்றிகள் உங்களை தேடி வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்து புதிய பதவிகளை உங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு, சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கு,
ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு, ஆன்மீகம் சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த 7.5 சனி சிறப்பாக அமையப்போது. நடைபெறக்கூடிய இந்த 7.5 சனி, அதாவது மீனத்திற்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி மிதுனத்திற்கு அள்ளி கொடுக்கக்கூடிய, நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமைகிறது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குறிப்பாக புனர்பூசம், திருவாதிரைக்கு சிறப்பாக இருக்குது, புனர்பூசம் சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை, எந்த மாதிரியான ஆலய வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களே. ஆனால் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன் மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த சனி பயிற்சியை முன்னிட்டு மிதுன ராசி என்பர்களுக்காக ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. அப்போது உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தில் உங்களுடைய சங்கல்பத்துக்கு உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். சார் நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது சார். ஒரு அரசியல் தலைவர் நேற்று ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த வாட்டி நம்ம சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்காங்க, நம்ம இந்த வாட்டி சீட்டு வாங்கலாமா? நம்பி வாங்குங்க சார். நிச்சயமாக ஒரு 90% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் வெற்றி பெறலாம். அவங்களே எல்லா செலவும் பண்ணுறாங்கிறாங்க. நிச்சயமாக ஒரு கைட்னஸ் நல்லது பண்ணுங்க. அப்போ அதுபோல் அரசியல் தலைவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், மன நிம்மதி பிறக்கும், நிம்மதி கிடைக்கும். சார் இப்போ எல்லாருமே அந்த மன நிம்மதிக்கு தானே சார் கஷ்டப்படுறோம். அப்போ மிதுன ராசி என்பவர்களே, மனசில் நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இந்த 7.5 சனியால் லாபம் பெறக்கூடிய, அதிக சுப பலன்களை, நல்ல பலன்களை அதிகம் அனுபவிக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ இது ஒரு நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்தில் போய் நான் கஷ்டப்படுறேன் சாமி, நான் மிதுன ராசி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். இல்லை சாமி எனக்கு உண்மையிலே கஷ்டம் இருக்குன்னா அப்போ உங்கள்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு குருவை அணுகி உங்கள் ஜோதிடம் பார்க்கல, உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னு அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே, ஜெயிப்பதற்கான ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும். எந்த மாதிரி கோவிலுக்கு போகணும், என்னைக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரி பொருள் அங்கே தானம் பண்ணணும் அப்படிங்கிற ரகசியங்களை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ரகசியத்தை அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பவர்களே, வெற்றி உறுதி. சனிப்பெயர்ச்சி சூப்பர். அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 ரூபா சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது ஒரு 2,000 ரூபா கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க. 48,000 ரூபா உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு.
ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்கு தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டார். இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.